வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புது புத்தகத்திலிருந்து டேர்ம் 1லிருந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள், கலை சொற்கள், கோடிட்டிடங்களை நிரப்புதல், மொழிபெயர்ச்சி, இலக்கணம். ஸோ புக் வைஸாக தான் வந்து போட போகிறேன். அது புது புத்தகத்திலேருந்து 10th வரைக்கும், 6th-லேருந்து 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய புத்தகமும் 6th-லேருந்து 10th வரைக்கும் வந்து இயல் வைஸாக வந்து முடிக்க போகிறோம். சேம் டைம் வந்து புது சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும், யூனிட் 7 வந்து செப்பரேட்டாக கடைசியில் போடுறேன். யூனிட் 6 வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இயல் வைஸாக தான் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இயல் வைஸாக படித்தாச்சு. ஸோ இயல் வைஸாக வந்து படிக்கும்போது குயிக்காகவும் படிக்க முடியும். சேம் டைம் வந்து சிலபஸில் என்ன தேவையோ அதையும் வந்து குயிக்காக வந்து நம்ம படித்து முடிச்சிருவோம். இன்னொன்று என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இயல் வைஸாக படிச்சுட்டு உங்களுக்கு வந்து சுரேஷ் அகாடமி அநேகமாக புக்கு வந்து சிலபஸ் வைஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணால் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு புக்காக வந்து வாங்கிருங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ முதல் இயலில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடியது மட்டும்தான் பார்க்க போகிறோம். சொல்லும் பொருளும். நிருமித்த அண்ணா உருவாக்கிய, விளைவு அண்ணா வளர்ச்சி, சமூகம் அண்ணா மக்கள் குழு, அசதி அண்ணா சோர்வு. நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு குட்டல் என்று என்றதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நிலவென்று. தமிழ் குட்டல் எங்கள், தமிழெங்கள். அமுதென்று என்றதை எப்படி பிரித்து எழுதலாம்? அமுது குட்டல் என்று அப்படின்ட்டு பிரித்து எழுதலாம். செம்பயிறு எப்படி பிரிக்கலாம்? செம்மை குட்டல் பயிர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஒத்த ஓசையில் முடியக்கூடிய சொற்களை என்னன்னு சொல்லுவோம்? இயைபு அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பேர், நேர் என்றது இயைபு சொல். ஆழி பெருக்கு அண்ணா கடல்கோள், மேதினி அண்ணா உலகம், ஊழி அண்ணா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டு அண்ணா உள்ளத்தின் அறியாமை. ஆழி பெருக்கண்ணா கடல்கோள், மேதினி அண்ணா உலகம், ஊழி அண்ணா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டண்ணா உள்ளத்தின் அறியாமை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி அண்ணா உலகம். செந்தமிழை எப்படி பிரிக்கலாம்? செம்மை குட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்றதை எப்படி பிரித்து எழுதலாம்? பொய் குட்டல் அகற்றும். பாட்டு குட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். எட்டு குட்டல் திசை, எட்டு திசை. மோனை சொற்கள். ஒரு பாடல் அடிகள்ல முதல் எழுத்து ஒன்று போல வந்தா அது வந்து மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இறுதி எழுத்து ஒன்று போல வருவது இயைபு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பழமை. இடப்புறம், இடம் குட்டல் புறம். சீரிழமை, சீர்மை குட்டல் இளமை. சோ சீரிழமையினுடைய கரெக்டான எப்படி பிரித்து எழுதலாம்னா சீர்மை குட்டல் இளமை. சிலம்பு குட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி குட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என பாடியவர் யாருன்னா பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் வந்து விலங்கு. மா என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லா ஒரு வாட்டி இங்க படிச்சிருவோம். அது நம்மளுக்கு வந்து பல பொருள், ஒரு சொல், ஒரு பொருள் பல சொல்ன்றதுல கவர் ஆகும். ஸோ இங்க இருக்கு பாருங்க. இதை வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணிக்கோங்க. மா என்னும் ஒரு சொல் வந்து எதெல்லாம் குறிக்கும்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மா என்ற ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. அப்போ ஒரு சொல் குறித்த பல பொருள். ஸோ மான்னா மாமரம். மரம் வந்து தெரியும். அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய விலங்கு இருக்கு. பெரிய விலங்கு. அப்போ விலங்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு. ஸோ அந்த பெரிய விலங்கு கிட்ட யார் வர்றா? ஒரு திருமகள் வர்றா. அவ எப்படி இருப்பா? அழகா இருப்பா, அறிவா இருப்பா, அளவாதான் பேசுவா. அவ வர்றப்போ கூட வந்து ஏதோ ஒண்ணு அழைச்சிட்டு வர்றா. அழைச்சிட்டு வர்றான்றது அழைத்தல். அது என்ன அழைச்சிட்டு வர்றான்னா தூசி, துகள். துகளை தான் அழைச்சிட்டு வர்றா. அந்த துகள் வந்து ரொம்பவே மென்மையா இருக்கும். துகள் எல்லாம் ரொம்ப மென்மையானது தானே. டஸ்ட் ரொம்ப மென்மை, மேன்மை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ வர்றப்போ வயல்ல வந்து வண்டெல்லாம் பறக்குது அப்படின்ற மாதிரி மேன்மை, வயல், வண்டு எல்லாம் மா என்ற
வார்த்தைக்கு வரக்கூடிய பொருள்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு இது சிலபஸ்ல வந்து கவர் ஆகுது. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ நம்மளுக்கு கோடிட்ட இடங்களும் இப்போ கொடுத்துருக்கிறதால ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து இலக்கண பகுதி. ஸோ இலக்கண பகுதி எல்லாமே கவர் பண்ண போறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 வகை இருக்கு. அந்த 5 வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலி வடிவமாக எழுதப்படுறதும் வரி வடிவமாக எழுதப்படுவது தான் வந்து எழுத்து. உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உயிருக்கு முதன்மையானது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று. இயல்பாக வந்து காற்று வெளிப்படும் போது இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கும்ன்றத சொல்றாங்க. இந்த உயிரெழுத்துக்கள்ல 5 எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ. 7 எழுத்துக்கள் வந்து நீண்டு வந்து ஒலிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அ, இ, ஓ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த குறுகி ஒலிக்கக்கூடிய 5 எழுத்துக்களை வந்து குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடுவோம். இதற்கான மாத்திரை அளவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. குறில் எழுத்தை வந்து ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளோன்னா 1 மாத்திரை. நெடில் எழுத்தை வந்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னா 2 மாத்திரை. மாத்திரை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கால அளவு குறிக்கிறது தான் வந்து மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் அப்படின்றதையும் சொல்றாங்க. மெய் எழுத்துக்கள். மெய்யன்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு. மெய் என்ற வார்த்தைக்கான பொருள் வந்து உடம்பு. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தினுடைய பங்கு வந்து இன்றியமையாதது. நீங்க வந்து மெய் எழுத்துக்களை சொல்லி பாருங்க, நம்ம உடம்பும் வந்து அதுல பங்கு பெறும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 மெய்யெழுத்துக்கள் வந்து ஒலிக்கிறப்போ நம்மளுடைய உடலினுடைய பங்கும் வந்து இன்றியமையாதது. வல்லின எழுத்துக்கள் எத்தனை? 6. மெல்லின 6, இடையின 6. மொத்தம் வந்து 18 மெய்யெழுத்துக்களை வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம் வந்து இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையினம் வந்து இ, இர், இல், இவ், இல், இல். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை. குறில் எழுத்துக்களை ஒலிக்க 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களை ஒலிக்க 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களை ஒலிக்க அரை மாத்திரை, ஆயுத எழுத்தும் வந்து ஒலிக்க அரை மாத்திரை தான் வந்து ஆகும். வல்லின எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வந்து வன்மையாக ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. மெல்லின எழுத்துக்கள் வந்து மென்மையாக ஒலிக்கின்றன. இடையின எழுத்துக்கள் 6 வந்து பாத்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன என்றத சொல்றாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்களும் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேர்றதால தோன்றதுதான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 216. நீங்க அந்த 18, 12 மெய் எழுத்துக்கள் 18ஐயும் உயிரெழுத்துக்கள் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 216 வந்து கிடைக்கும். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. உயிர்மெய் எழுத்துக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னுட்டு 2 வகையா வந்து பிரிக்கலாம். ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து தவிர தனி எழுத்து 1 இருக்கு. அதுதான் வந்து ஆயுத எழுத்து. அது வந்து அக்கெனும் ஆயுத எழுத்து ஆகும்ன்றது சொல்றாங்க. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை. இந்த கபிலர் எக்ஸாம்பிள் கற்பவை கற்றபின்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கபிலருக்கான மாத்திரை அளவு வந்து குறில் எழுத்துக்கள் தொடர்ந்து 3 வர்றப்போ ஒரு மாத்திரை, கடைசியில வந்து மெய்யெழுத்து வந்ததால அரை மாத்திரை. சோ கபிலர் என்ற வார்த்தைக்கான மாத்திரை எவ்வளவுன்னா 3 1/2.
உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னா ஆ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் வந்து மா. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அஃது. அடுத்து இப்போ நம்மளுக்கு புதுசா இது போல சிலபஸ்ல வந்து சேர்த்திருக்காங்க. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து இது போல கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். இது வந்து நிறைய இயல் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால புக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல வந்து தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல பத்தியை வந்து படிச்சிருங்க. விரிவான கருத்தை சுருங்க சொல்வதுதான் வந்து பழமொழியினுடைய சிறப்பு. சான்றாக ஒரு பழமொழி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் என்றது நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் வந்து சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிற அடிக்குள் அடங்கியுள்ளது. அந்த சுத்தம் சோறு போடும் என்ற அந்த ஒரு அடிக்குள்ள இது போல விரிந்த கருத்து வந்து அமைந்திருக்கு என்றத சொல்றாங்க. பழமொழியின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது எதுன்னா சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் என்ன பெறலாம்? உணவு, உடை, உறைவிடம் வந்து பெறலாம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருகன்னா சுத்தம். அடுத்து வந்து பாருங்க, பிற மொழி கலப்பின்றி பேசுக. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல இதுவும் வந்து கேட்பாங்க. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்கன்றது ஸ்கூல்ன்றது வராது. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்கன்றது பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். ஸோ ஆய்ந்தறிகன்றதுல வந்து அந்த லெட்டர்ஸ் பேரும் அதுக்கு இனிஷியலும் கொடுத்துட்டு சரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில நம்ம கரெக்டாக எழுதணும்னா அப்பாவுடைய முதல் எழுத்து என்ன வருமோ அதை எழுதிட்டு தான் நம்மளுடைய பேரை எழுதணும். அப்போ புள்ளி இனியன்ன்றது சரியானது. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. ஸோ இதுல வந்து அகர வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ். ஸோ இதுல வந்து ஈஸியா இருக்கு. நீங்க 10th அடுத்தடுத்து ஸ்டாண்டர்ட் போகும்போது பழைய புத்தகத்திலையும் நிறைய வந்து நம்மளுக்கு சிலபஸ்லயே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால் அங்கு சென்றேன், இதனால் இப்படி ஆனது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் புக்லவே இருக்கு. அடுத்தடுத்து கிளாஸ்ல வந்து கண்டிப்பா வந்து அதை பார்ப்போம். அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ், ஊவகை தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், என்றும் வேண்டும் தமிழ், ஏற்றம் தருவது தமிழ். கலைச்சொல் அறிவும். வலஞ்சொலி அண்ணா கிளாக் வைஸ், இணையம் அண்ணா இன்டர்நெட், தேடு பொறி, தேடுறதுன்னா சர்ச் பண்றது, அப்போ சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் அண்ணா வாட்ஸ்அப், இடஞ்சொலி வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதே வலஞ்சொலி என்ன கிளாக் வைஸ், இடஞ்சொலி என்ன ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல், குரல் என்ன வாய்ஸ், தேடல் என்ன சர்ச், அப்போ வாய்ஸ் சர்ச். தொடுதிரை, தொடு என்ன டச் பண்றது, திரை என்ன ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன். செயலி என்ன ஆப், மின்னஞ்சல் என்ன இமெயில். அடுத்து இயல் 2ல இருக்கிறது பார்க்க போறோம். இயற்கை இன்பம் என்ற தலைப்பின் கீழே முதல்ல வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொற்பொருள் சொல்லும் பொருளும். திங்கள் அண்ணா நிலவு, கொங்கு அண்ணா மகரந்தம், அலர் அண்ணா மலர்தல், திகிரி அண்ணா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அண்ணா பொன்மயமான சிகரத்தில், மேரு அண்ணா இமயமலை, நாமநீர் அண்ணா அச்சம் தரும் கடல், அலி அண்ணா கருணை, அலி அண்ணா கருணை. திங்கள், நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது தார் மாலை. தார் அண்ணா மாலை, சோ அது கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடையை எப்படி பிரிக்கலாம்? வெண்மை குட்டல் குடை. பொற்கோட்டை பொன் குட்டல் கோட்டு அப்படின்னு பிரிக்கலாம். கொங்கு குட்டல் அலர் என்றது எப்படி சேர்த்து எழுதலாம்? கொங்கலர். அவன் குட்டல் அலி போல், அவன் அலி போல். சொல்லும் பொருளும். காணி என்றது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அண்ணா உள்ளம். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து கேணி. சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம்.
மாடங்கள் என்பதன் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்று சொல்லி எப்படி பிரித்து எழுதலாம்னா நன்மை குட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்றது எப்படி பிரித்து எழுதலாம்? நிலத்தின் குட்டல் இடையே. முத்துக்குட்டல் சுடர் முத்துச்சுடர். நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி. முத்துச்சுடர் போல நிலா ஒளி வீசணும். தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்றது எப்படி பிரித்து எழுதலாம்? தட்பம் குட்டல் வெப்பம். வேதி உரங்களை வந்து பிரித்து எழுதுறது வேதி குட்டல் உரங்கள். தரை குட்டல் இறங்கும் தரை இறங்கும். வலி குட்டல் தடம் வலித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னா துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுன்னா ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாரு? சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம். பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல இது போலெல்லாம் கேட்போன்றதும் சிலபஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து சார்ந்து வர்றதால சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம்? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 10 வகை வந்து இருக்கு. அந்த 10 வகை வந்து உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றிழபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குர்க்கம், ஔகார குர்க்கம், மகர குர்க்கம், ஆயுத குர்க்கம். இந்த வகுப்புல உயிர்மை பத்தியும் ஆயுதம் பத்தியும் படிக்க போறோம். முதல்ல வந்து உயிர்மெய் எழுத்தை பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோட ஒன்று சேர்வதால உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. சோ மேலேயே எக்ஸாம்பிளும் அந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. மெய் எழுத்துக்கள் என்ன? இக்கு. உயிரெழுத்துக்கள் எது? ஆ. அப்போ இக்கு குட்டல் ஆ என்னவா ஆகும்? கே அப்படின்னு வரும். சோ மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோட ஒன்று சேர்றதால கே என்ற உயிர்மெய் எழுத்து வந்து தோன்றுது. அடுத்து வந்து பாருங்க, உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ கேன்றது வந்து உயிர்மெய் எழுத்து. அது சொல்லி பாருங்க, இக்கு குட்டலா அந்த ரெண்டு சவுண்டுமே வரும். கே அப்படின்னும் போது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தானே ஒலிக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் எழுதுறப்போ கான் எழுதுறப்போ இக்கு குட்டல் ஆன் போட மாட்டோம். அந்த கே தானே போடுறோம், ஆ போடாம. அப்போ வந்து வரி வடிவம் எழுதுறது அது எதை ஒத்திருக்கு? மெய் எழுத்தை வந்து சார்ந்துதான் இருக்கு. ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். கா அப்படின்னு சொல்லும் போது ஆ சவுண்டு வருதா? அப்போ வந்து ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்தி இருக்கு? உயிரெழுத்தை வந்து ஒத்தி இருக்கு. அந்த மாத்திரையும் என்ன வரும்? அந்த உயிரெழுத்துக்கான கே அப்படின்னும் போது ஒரு மாத்திரை தான் வரும். சோ ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால இந்த எழுத்துக்களை என்னன்னு சொல்றோம்? சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். உயிர்மெய் எழுத்துனாவே என்னது? இக்கு குட்டலா. மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் முதல் எழுத்து இல்லையா, அதை சார்ந்து வர்றதால சார்பெழுத்து. அடுத்து வந்து ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றதுதான் ஆயுத எழுத்து. இதை வேற எப்படி எல்லாம் அழைப்பாங்கன்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு அழைப்பாங்க. ஆயுத எழுத்தை வந்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையதுதான் வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க. தமக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்து அந்த ஆயுத எழுத்துக்கு முன் வந்து ஒரு குறில் எழுத்தையும் அந்த ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வந்து வல்லின உயிர்மெய் எழுத்து. சோ மெல்லினம் இடையினம் கிடையாது, வல்லின உயிர்மெய் எழுத்தை வந்து பெற்று சொல்லினுடைய இடையில மட்டும்தான் வந்து ஆயுத எழுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து ஆயுத எழுத்து வந்து தனித்து வந்து இயங்காது. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வந்து ஆயுத எழுத்து வர்றதால ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இது பக்கத்துல வந்து நீங்க இந்த தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து தனக்கு பின் ஒரு நெடில் எழுத்து என்ற இடத்துல அஃது எஃகு அதெல்லாம் எழுதி பாருங்க. அஃது என்னும் போது ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, ஆன்றது ஒரு குறில் எழுத்து. அடுத்த ஆயுத எழுத்துக்கு பின்னாடி தூ இருக்குன்னா தூன்றது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து தானே. அப்போ வந்து ஆயுத எழுத்து வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குறிலையும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு உயிர்மை வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும்ன்றது சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, கற்பவை கற்ற பின்ல முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை வந்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. முதல் எழுத்துக்கள் என்ன? உயிர் எழுத்து, மெய் எழுத்து. எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆம்ன்றது முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல். அடுத்து வந்து பாருங்க, முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். முதல் எழுத்துக்கள் இடம்பெறாததுன்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும். குருவி, குருவி வந்து எல்லாமே உயிர்மெய் வந்திருக்கு, உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் வந்து வரல. அது அப்போ முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள்னா குருவி. அடுத்து வந்து பாருங்க, கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல பத்தியை வந்து படிச்சிருவோம். இயல்பாகவே தோன்றி மறையும் பொருள்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததே இயற்கை என்கிறோம். பனி படர்ந்த நீலமலைகள், பாடி திரியும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள். இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது சேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகிறோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயம் ஆகிறது. புவி வெப்பம் அடையாமல் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம்ல இது போல வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனை இயற்கை அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் 1ன்னு போட்டிருக்க பாருங்க. எது வந்து இயற்கைன்னா, இயல்பாகவே தோன்றி மறையும் பொருள்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தையும் ஒன்றிணைந்ததுதான் வந்து இயற்கை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இப்பத்தியில் உள்ள இயற்கை வர்ணிக்கும் சொற்கள் யாவை அப்படின்றத சொல்றாங்க. சோ சலசலக்கும் ஓடைகள், ஓடையன்னு சொல்லாம எப்படி சொல்றாங்க, அதை வர்ணிச்சு சொல்றாங்க. சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து விழும் அருவிகள், அருவிகள்னு சொல்லாம ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், மீன்கள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், அலை வீசும்ன்றது வர்ணிக்கிறாங்க. கண் சிமிட்டும் விண்மீன்கள், கண் சிமிட்டும் அப்படின்ட்டு வர்ணிக்கிறாங்க. வெண்ணிலாவை எப்படி வர்ணிச்சு குறிப்பிட்டிருக்காங்க, தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா. சோ இப்படி எல்லாம் வர்ணிச்சு குறிப்பிட்டிருக்காங்கன்றது பதில். அடுத்து வந்து தேர்ட் ஒன் வந்து பாருங்க, இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பாதுகாக்கணும்னா, இயற்கை சமநிலை மாறி புவி வந்து வெப்பமாயிட்டு, அதனால புவி வெப்பம் அடையாமல் காப்பது நமது கடமை. அதனால நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும்ன்றது ஆன்சர். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. இயற்கை. அடுத்து வந்து தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கான விடையும் கொடுத்திருக்காங்க. பல நாள்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. கபிலன் வேலை செய்யாததால் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். இது எப்படி பிரிக்கலாம்னா, கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதனால் கடலுக்கு வந்து பறவை. சோ என்ன ர வரும், வல்லின ர வராது, இடையின ர தான் வரும் கடலுக்கு. சோ அது வந்து பார்த்துக்கோங்க. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். எந்த பணி வரும்ன்றதை தெளிவா பார்த்துக்கோங்க. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். பொருத்தமான சொற்களை கட்டங்களை நிரப்பகன் கொடுத்திருக்காங்க. புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பறவை. பறவைகள் இடம்பெயர்தலை என்னன்னு சொல்லுவோம், வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா புகலிடம் இல்லைன்னா காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
வரிசை மாறியுள்ள சொற்கள். சோ இது வந்து சிலபஸ்ல இருக்குங்க. வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுகன்றது சிலபஸ்ல இருக்கு. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் ஏற்றியவர் சிலப்பதிகாரம் என்றது கரெக்டா எழுதணும்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள். செகண்ட் ஒன் வந்து பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. தேர்ட் ஒன் வந்து சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஃபோர்த் ஒன் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இரட்டை காப்பியங்கள்ல ஒன்று மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30, மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, 30. திங்கள் என்பதன் பொருள் வந்து நிலா. சத்திமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை வந்து நாராய், செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லுவோம். பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் என பாடினார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் வந்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்லாம் குறிப்பிடுவோம். அடுத்து வந்து கலை சொல் அறிவோம். கண்டம்னா காண்டினென்ட், வலசை என்ன மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலை என்ன கிளைமேட், வானிலை என்ன வெதர். ஸோ தட்ப வெப்பநிலை கிளைமேட்டும் வெதரும் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. புகலிடம் என்ன சாங்சுரி. புவியீர்ப்பு புலம் என்ன கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலம் என்ன கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதன்னா அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எதன்னா இன்சொல். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர் தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரிய பிறருக்கு. அடுத்து பாருங்க, நயம் அறிக. எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ அப்போ அந்த செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்றதுல மோனை வந்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா செயற்கரிய செய்வார் அப்படின்றதெல்லாம் வந்து மோனையில வரும். எதுகை வந்து பார்த்தீங்கன்னா செய்வார் செய்கலா அப்படின்றது வரும். பின்வரும் செய்திகளை பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016 ரியோ நகர்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற்றது. அதுல தமிழ்நாட்டுல சேலத்தை சேர்ந்த மாரியப்பன் வந்து கலந்து கொள்றாரு. உயரம் தாண்டுதல் போட்டியில அவர் தங்க பதக்கம் வந்து வாங்குறாரு. ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதற்கு பொருந்தக்கூடிய குரல் வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அடுத்து வந்து இயல் 3 எந்திர உலகம். ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். சொல்லும் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா இயன்றவரை என்ன முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து. இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி எப்படி பிரிக்கலாம்? கண்டு குட்டல் அறி. ஓய்வரன்றது எப்படி பிரிக்கலாம்? ஓய்வு குட்டல் அற. ஏன் குட்டல் என்று என்றதை சேர்த்து எழுதும் போது ஏன் என்று. ஔடதம் குட்டல் ஆம் என்றது ஔடதமாம். எதிர் சொற்களை பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. சிந்தனைக்குள் அறிவியல் என்றது முறையை எப்படி எழுதலாம்? அறிவியல் சிந்தனைக்குள். ஐயம் தெளிந்து சொல், ஏன் என்று கேள், அறிவியலே என்றும் வெல்லும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஸோ உரைக்கின்றான் பேசுறதுக்கு வந்து என்ன இடையினரை வந்து வரும், அதை தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. ஆழக்கடல் என்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? ஆழம் குட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கலாம். விண்வெளி என்றதை எப்படி பிரிக்கலாம்? விண் குட்டல் வெளி. நீளம் குட்டல் வான் நீலவான். இல்லாது குட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது? நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த நின்று குட்டல் இருந்த. அவ்வுருவம் ஆ குட்டல் உருவம். மருத்துவம் குட்டல் துறை மருத்துவ துறை. செயல் குட்டல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல்.
எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எதன்னா எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதன்னா சவுதி அரேபியா. அடுத்து வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சோ கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 வார்த்தைகள்ல எது சரியானது? நன்றி முதல்ல இருக்கக்கூடியதுதான் சரியானது. சோ நம்ம இப்படி கரெக்டா எழுதணும்னா எந்தெந்த எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய முதல்ல வரும், இடையில வரும், இறுதியில வரும்ன்ற தெரிஞ்சுக்கிறது மூலமா தமிழை வந்து பிழை இல்லாம எழுதலாம்ன்றத சொல்லியிருப்பாங்க. மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 வந்து சொல்லினுடைய முதல்ல வந்து வரும். உயிரெழுத்துக்கள் 12 ஆல இருந்து அவ்வரை. காச தன பாம இந்த 6 எழுத்து வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லினுடைய முதல்ல வரும். உயிர்மை எழுத்துன்னா கேல இருந்து கவ்வு வரைக்கும், சால இருந்து சவ்வு வரைக்கும். சோ இந்த 6 எழுத்துக்கள் க ச த ந இந்த 6 எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லினுடைய முதல்ல வரும். அடுத்து வந்து பாருங்க மீதி ஒரு 4 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. ஞா ஞா யா வா இந்த 4 எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லினுடைய முதல்ல வரும்ன்றத சொல்றாங்க. சொல்லின் முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்ட்டு தெளிவா படிச்சிட்டீங்கன்னா எது முதல்ல வராதுன்றத இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதை தவிர மீதி எது வந்தாலும் அது முதல்ல வராதுன்றதுதான் அர்த்தம். இந்த நா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஞா என்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லினுடைய முதல்ல வரும். எடுத்துக்காட்டு ஞனம். அந்த ஞனமும் வந்து இந்த காலத்துல எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அஞ்ஞனம், இன்னனம், எண்ணனம் அப்படின்னுட்டு பயன்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டு பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கா வரிசையில எல்லா எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும்னு பார்த்தோம் இல்லையா. சோ கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. சோ கால இருந்து கவ்வு வரைக்கும் எல்லா எழுத்துக்களுமே வந்து முதல்ல வந்து வருது. ஞா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல வரும். ஞாஞா ஞேனோ, ஞானா ஞேனோ. படிக்கும் போதே இப்படி படிச்சிருங்க. நா வரிசையில 4 எழுத்துக்கள் ஞானா ஞேனோ, நானா நேனோ அப்படின்ற 4 எழுத்துக்கள் வரும். யா வரிசையில 6 எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய முதல்ல வரும். யாயா யூ யோயவ், யாயா யூ யோயவ். நீங்க படிக்கும் போதே இந்த ரைமிங்ல படிச்சிருங்க, பாட்டு படிச்ச மாதிரி. யாயா யூ யோயவ் அப்படின்ற 6 எழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய முதல்ல வரும். வா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 இருக்கா. அந்த 12ல 4 எழுத்துக்கள் வராது. அந்த வராததை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன வராதுன்னா உ ஊ ஓ ஓ உ ஊ ஓ ஓ உ அப்படின்னும் போது அந்த ஓ சவுண்டு வந்துடும். அந்த நரி ஊழையிடுற கதை தான். ஊ அப்படின்னு ஊழையிடுதா, அந்த உ ஊ ஓ ஓ வந்து வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த 4 வரலன்னா மீதி வரக்கூடிய 8 எழுத்துக்களும் வந்து சொல்லினுடைய முதல்ல வந்து வந்துடும். இந்த ஊ ஊ ஓ ஓன்னா அந்த வாய்ப்பாடை பேஸ் பண்ணி சொல்றேன். இவ்வு குட்டல் ஊ வந்து ஊ வருமா, இவ்வு குட்டல் ஓ வந்து ஊ வரும், இவ்வு குட்டல் ஓ வந்து ஓன்னு வரும், இவ்வு குட்டல் ஓ வந்து ஓ அப்படின்னு வரும். ஸோ அந்த 4 எழுத்துக்களை தவிர மீதி 8 எழுத்துக்கள் வந்து வந்துடும். ஸோ இப்போ மேலே என்னென்ன வரும்னு பார்த்தோமா. ஸோ அதில் குறிப்பிடாதது வேற எதுவுமே வராது. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் முதல்ல வந்து வராது. இப்போ இங்க வந்து சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் இல்லையா. க ச த ந பாம 6ம், ஞா ஞா யாவா அந்த 4ம். அப்ப 10 எழுத்துக்கள் முதல்ல வருதுன்னா மீதி இருக்கக்கூடிய டானா ராலா லா லா ரானா அந்த 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லினுடைய முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லினுடைய முதல்ல வராது. இந்த ஞா ஞா யாவால வந்து ஞால 1, அடுத்து வரக்கூடிய ஞால வந்து 4, யால வந்து 6, வேலை வந்து 8 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த வரும்ன்ற சொற்களை தவிர்த்து வேற எதுவுமே வந்து சொல்லினுடைய முதல்ல வந்து வராதுன்றத கொடுத்திருக்காங்க. மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதியில என்ன வரும்னா
உயிரெழுத்துக்கள் 12மே வந்து மெய்யோட இணைந்து உயிர் மெய்யாக மட்டும் இறுதியில வரும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 11 வந்து மொழி இறுதியில வரும். அந்த என்னென்ன மெய்யெழுத்துக்கள் வரும்னா எது வராதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வராது கம்மியா இருக்கு, வரும்ன்றது அதிகமா இருக்கு. எது வராதுன்னா கசட தப்பற இந்த வல்லின எழுத்துக்களான ஆறும் இங்கென்ற மெல்லின எழுத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஞன நமன அப்படின்னு படிப்போம் இல்லையா, மெல்லினா அதுல ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய இங்கு இந்த மெய்யெழுத்து இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மெல்லினத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்தான இங்கும் இதை தவிர இந்த 7 எழுத்துக்களை தவிர மீதி 11 மெய்யெழுத்துக்கள் வந்து மொழியினுடைய இறுதியில வந்து வரும். மொழி இறுதியில வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து மொழியினுடைய இறுதியில வந்து வராது. அடுத்து வந்து ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இறுதியில வராது. இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லினுடைய இறுதியில வந்து வராது. சோ கசட தப்பற வல்லின மெய் எழுத்துக்கள் 6 வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த 6ம் இங்கென்ற மெய்யெழுத்தும் வந்து சொல்லினுடைய இறுதியில வந்து வராது. உயிர்மெய் எழுத்துக்களில் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இந்த ஞா எழுத்து வரிசையில ஒண்ணு கூட வராது சொல்லினுடைய இறுதியில. இந்த பாக்ஸ்ல ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோட இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் சொல்லினுடைய இறுதியில வரும். அளபடை எழுத்துக்கள்ல மட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இறுதியிலையும் இடையிலையும் கீழே கொடுத்திருப்பாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த பாக்ஸ்ல. அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். இடையிலையும் இறுதியிலையும் எப்போ வரும் உயிரெழுத்துக்கள் அளபடையில மட்டும் வரும். ஸோ நீங்கள் இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அதனால தான் நான் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன். எளிமையானது தான். எது வரும்னு தெரிஞ்சதுன்னா எது எது வராதுன்றதை ஈஸியாக வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சு இன்னு இந்து மெய்யெழுத்துக்கள் 11 மொழியினுடைய இறுதியில் வரும்னு பார்த்தோமா. அப்போ அங்கே வராமல் இருக்கிற மெய்யெழுத்துக்கள் என்ன? இக்கு இச்சு இட்டு வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் அப்புறமா மெல்லின மெய்யெழுத்துக்கள்ல 1 இங்கும் வந்து 7 மெய்யெழுத்துக்கள் வந்து இறுதியில வந்து வராது. உயிர்மெய் எழுத்துக்களின் நா எழுத்து வரிசையில சொல்லின் இறுதியில வந்து வராது. அதுல ஒரு எழுத்து கூட நா வரிசையில வராது. எகர வரிசையில கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் வந்து இறுதியில வராது. எகர வரிசை வராது. ஒகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. எகர வரிசையில எதுவும் வராது, ஒகர வரிசையிலையும் எதுவும் வராது. ஒன்னே ஒண்ணு வரும், என்னன்னா நோ. ஏன் வருதுன்னா அது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி துன்பம் என்ற பொருள்ல வந்து வரும்ன்றத கொடுத்திருக்காங்க. சொல்லின் இடையில வரும் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18 வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லினுடைய இடையில வரும். ஆயுத எழுத்தும் சொல்லினுடைய இடையில வந்து வரும். அளபடையில வந்து மட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லினுடைய இடையில வரும்ன்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல்ல ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். அக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர் தான் சர் சி வி ராமன் என்றத சொல்லியிருக்காங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எதுன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28. ஏன் அப்படின்னா அன்னைக்குதான் வந்து அந்த ராமன் விளைவை வந்து அவர் வெளியிட்டிருப்பாரு 1928 பிப்ரவரி 28. அதனால அந்த பிப்ரவரி 28 முதல் நோபல் பரிசை வாங்கி கொடுத்ததால அந்த ராமன் விளைவு அந்த நாளை வந்து தேசிய அறிவியல் நாளாக செலிப்ரேட் பண்றோம். இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக அப்படின்னா ராமன் விளைவு.
சொல்வளம் பெருக்குக. பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. கம்ப்யூட்டர்னா கணினி. காலிங் பில்ல வந்து எப்படி சொல்லுவோம்? அழைப்பு மணி. மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின். மிஷின் என்ன? இயந்திரம். ரோபோன்னா அடிமை. ரோபோன்னா அடிமை. அடுத்து அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை. அடிச்சொல்லுன்னா வேர்ச்சொல் தான். ஸோ நம்மளுக்கு வேர்ச்சொற்கள் கொடுத்துட்டு வினைமுற்று, வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், வினையச்சம் எல்லாம் கேட்கலாம். ஸோ நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. அரி என்றது அறிக. அறிக அப்படின்றது அப்படி எழுதலாம். அறிந்து. அறிந்துன்னா வினையச்சம். அறிந்தன்னா பெயரெச்சம். பார்ன்றது பார்த்து, பார்த்த, பார்க்கிறான். பார்க்கிறான் என்றது முற்று, வினைமுற்று. செய் என்றது செய்த, செய்து, செய்கிறான். தெளி என்றது தெளிந்த, தெளிந்து, தெளிகிறான். படி என்றது படித்த, படித்து, படிக்கிறான் அப்படின்னு எழுதலாம். அடிச்சொல்லனாலும் வேர்ச்சொல்லனாலும் சேம் தான். அடுத்து இடமிருந்து வளம். அப்துல் கலாமின் சுயசரிதை வந்து பாத்தீங்கன்னா அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கிய என்னன்னு சொல்லுவோம்? செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுன்னா சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் வந்து தேர்வாய்வு. சதுரங்கம் டேஷ்ல டீப் ப்ளூ வெற்றி பெற்றதுன்னா 1997 சதுரங்க போட்டியில டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் வந்து ஔடதம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் வந்து அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யாருன்னா சோபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை எதுன்னு பாத்தீங்கன்னா அக்னி, பிருத்வி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்தது வந்து 11வது குடியரசு தலைவர். அடுத்து வந்து கலைச்சொல் அறிவும். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள்னா சேட்டிலைட். மீத்திறன் கணினின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு என்றது இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதாங்க. இதோட வந்து டேர்ம் 1 வந்து முடியுது. அடுத்த வீடியோல டேர்ம் 2 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.